உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு அந்த ஃபேமிலி பற்றியும் ரீசெண்டாக அஜய் பேரண்ட்ஸ் பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போனதாகவும் போனவர் இன்னும் ரிட்டர்ன் ஆகலனோ என்கிட்ட சொன்னான். அது என்ன ஆச்சு அப்படின்றத பற்றியும் விசாரித்து சீக்கிரமாக ஒரு பதிலை சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்து ஸ்டெப் எடுக்க முடியும். பிகாஸ் அஜய் எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு ஆள். அப்படிப்பட்ட அஜய் இப்போது ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கான். ஸோ அஜய்க்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்று சொன்னான் விக்ரம். அஜய் கிருஷ்ணா பற்றியும் காணாமல் போன அவன் பெற்றோர் பற்றியும் மிக தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு விக்ரம் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல அங்கே சுரபி இன்னமும் தூங்காமல் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் லேசாக சிரித்த விக்ரம், என்ன பேபி, உண்மையிலேயே நீ வேலை தான் செய்றியா இல்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு பிஸியா இருக்கிற மாதிரி டிராமா பண்றியா என்று கேட்க, ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாரு என்று சலித்து கொண்டே சொன்னாள். நினைச்சேன் உன்கிட்ட இருந்து ரொமான்டிக்கா ஏதாவது வார்த்தை வந்தா அது 8வது அதிசயமா தான் இருக்கும் என்று விக்ரம் சொல்ல சுரபி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். சரி நீ சாப்பிட்டியா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன் என்று விக்ரம் சொல்ல, போய் டைனிங்ல உட்காரு, நான் வந்து சர்வ் பண்றேன் என்று சொன்ன சுரபி லேப்டாப்பை க்ளோஸ் செய்துவிட்டு நேரடியாக வாஷ்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு கிச்சனுக்கு வந்தாள். வந்ததும் விக்ரமுக்காக சமைத்த எல்லாவற்றையும் அவனுக்கு சர்வ் செய்துவிட்டு அவன் அருகிலேயே உட்கார்ந்தாள். வாவ், ஃபுட் சூப்பரா இருக்கே, செல்வா அண்ணானா செல்வா அண்ணாதான் என்று விக்ரம் பெருமையாக சொல்ல, இது ஒன்னும் உங்க நொன்ன சமைச்சதில்லை, நான் சமைச்சது என்று சுரபி உதட்டை சுளித்து கொண்டு சொல்ல, அப்படியா, உன்னோட சமையல்ல நான் இந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லையே, நிஜமா இத நீதான் சமைச்சியா என்று விக்ரம் கேட்க சுரபி அவனை பார்த்து கோபமாக முறைத்தாள். உடனே விக்ரம் சிரித்து கொண்டே, சும்மா ஜஸ்ட் கிட்டிங், உன்னோட சமையல் சூப்பரா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். அதை கேட்டு சுரபி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அவனையே சில நொடிகள் பார்த்துவிட்டு, விக்ரம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போறேன் என்று சொல்ல விக்ரம் ஷாக்காக அவளை பார்த்து, என்ன பார்ட்டிக்கா என்று கேட்க, பதட்டப்படாத, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தான் என்று சொன்னாள். விக்ரம் கொஞ்சம் சமாளிப்பது போல சிரித்தபடி, சேச்சா அதுக்காக கேட்கல, இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போய் நான் பார்த்தது இல்லையா, அதனால தான் கேட்டேன் என்று சொல்ல, நான் வரலன்னு தான் சொன்னேன், ஆனால் அவ தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்ட்டிக்கு புக்கும் பண்ணிட்டா என்று சொன்னாள். அப்படியா, சரி போயிட்டு வா சுரபி, இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன, நான் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமைக்கார புருஷனா என்று விக்ரம் விளையாட்டாக சொல்ல, சுரபி ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தி அவனை கோபமாக பார்த்தபடி, சார் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, ஓகேவா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் என்று சொன்னாள். உடனே விக்ரமும் அவளை செல்லமாக முறைத்தபடி, அதை மட்டும் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே என்று சொல்ல சுரபி சிரித்து கொண்டே, இருந்தாலும் புருஷங்கிற மரியாதைக்கு உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல என்று சொன்னாள். டக்குன ஏதோ ஞாபகம் வந்ததை போல, தலைவலிக்கு டேப்லெட் வாங்கி வச்சிருந்தேன், போட மறந்துட்டேன், நீ மெதுவாக சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் போய் மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுக்கிறேன், ஈவினிங்ல இருந்தே தலைவலி தாங்க முடியல என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து எழுந்து அவளுடைய ரூமை நோக்கி சென்றாள். அதன் பிறகு விக்ரம் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு ரூமுக்கு வந்து பார்க்க அங்கே சுரபி நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை சில நொடிகள் பார்த்தவன் அங்கிருந்து திரும்பி செல்ல அவள் தூக்கத்தில் ஏதோ முணங்கும் சத்தம் கேட்டது. உடனே விக்ரம் அருகில் சென்று அவள் என்ன சொல்கிறாள் என்று கவனமாக கேட்க அவன் அருகில் வந்ததும் சுரபி முணங்குவதை நிறுத்திவிட்டாள். அதான பார்த்தேன், தூக்கத்தில் இருக்கும்போது கூட தெளிவா இருப்பியே என்று சொன்னவன் அவள் அருகிலேயே உட்கார்ந்து சுரபியின் கால்களை அழுத்திவிட்டபடி அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். சுரபி, நம்ம 2 பேருக்குள்ளும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எப்போ குறையும்? உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக சிரிச்சு பேசுகிறோம், சண்டை போட்டுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் நமக்குள்ள ஏதோ ஒரு இடைவெளி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னை பற்றி முழுசாக உங்ககிட்ட சொல்லாத கில்ட்டியா, இல்லை என்னை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாத உன்னோட தயக்கமா? எது நமக்குள்ள இந்த விரிசலை உண்டாக்குச்சு என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வில்லை போன்ற அவளது புருவங்கள் தூக்கத்தில் மெதுவாக மேலும் கீழுமாக சென்றதை தன்னை மறந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். சுரபியை எப்போதும் அவனுக்கு பிடிக்கும். அவள் அழகை ரசிக்க சொன்னால் நாள் முழுக்க ஒரே இடத்தில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு சுரபியின் மீது பாசமாகவும் பைத்தியமாகவும் இருந்தான். சுரபி, நான் பண்ணிட்டு இருக்க எல்லாமே உனக்காக தான். இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க போறேன். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு. அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே என்னை பத்தி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். அது வரைக்கும் உனக்கு வரப்போற கஷ்டத்தை எல்லாம் தூரத்திலிருந்து சரிப்படுத்தி உன்னோட பார்வையில நான் ஒரு சாதாரண புருஷனாவே இருந்துக்கிறேன் என்று அவளை பார்த்து சொல்லிக்கொண்டே அப்படியே உட்கார்ந்து கொண்டே அதே இடத்தில் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவனுடைய ஒரு கை இன்னமும் சுரபியின் கால்களை பிடித்துக் கொண்டிருந்தது. டக்கன சுயநினைவுக்கு வந்தவனைப் போல சேரிலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்து சுரபியை பார்க்க அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். நல்ல வேளை அவன் இன்னும் எழுந்திருக்கல என்று சொல்லிக் கொண்டவன் உடனே அந்த இடத்தை விட்டு வந்து
ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வெளியே வந்து கண்ணனிடம் சுரபியை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து லம்போவை அழைத்து கொண்டு அஜய் கிருஷ்ணா சொன்ன இடத்திற்கு சென்றான். அஜய் கிருஷ்ணாவின் இடத்திற்கு சென்று பார்க்கும்போது அந்த கட்டிடம் பழங்கால கட்டிடம் போன்று இல்லாமலும் ட்ரெடிஷனான கட்டிடம் போன்று இல்லாமலும் இரண்டும் கலந்து செய்யப்பட்ட கலவையாக இருந்தது. அந்த பில்டிங் முழுவதும் பழங்கால கட்டிட தோரணையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெளியே ஆங்காங்கே மாடர்னாக டிஜிட்டல் போர்டுகள் ட்ரெடிஷ்னலான தோரணையில் வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த பொருட்களுமே பழங்கால கலைநயத்துடன் இருந்தாலும் அதில் ட்ரெடிஷ்னலாகவும் சில ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தது. மிகப்பெரிய விஐபிகள் மட்டுமே அந்த இடத்திற்கு வந்து போக முடியும். காரணம், அங்கு ஒரு டீயின் விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டீ ஹவுஸில் தான் அஜய் கிருஷ்ணா இப்போது விக்ரமுக்காக காத்து கொண்டிருந்தான். விக்ரமுக்கு அந்த இடம் உண்மையிலேயே ரொம்பவும் பிடித்து போனது. உள்ளே சென்றதும் அந்த இடத்தை சுற்றிலும் மலைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். இந்த பில்டிங்கை கட்டினவனை நான் பார்த்தே ஆகணும். இவ்வளவு கலைநயத்தோட கட்டுறதுக்கு கண்டிப்பா ஒரு திறமை வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ராக்கெட் ராஜாவிடமிருந்து ஒரு கால் வந்தது. பாக்கெட்டில் இருந்து போனை எடுக்கும்போது டக்கன பின்னால் இருந்து வந்த ஒருவன் எதேச்சியாக விக்ரம் மீது மோதிவிட அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி அங்கே போடப்பட்டிருந்த சோபாவிற்கு அடியில் வழுக்கி சென்றது. உடனே லம்போ விக்ரமை இடித்தவனின் சட்டை காலரை பிடித்து இழுக்க அவன் சாரி நான் வேணுனே பண்ணல, தெரியாம இடிச்சிட்டேன் என்று சொல்ல விக்ரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி லம்போ அவரை விட்டுரு என்று சொன்னான். உண்மையிலேயே அது எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம்தான் என்பது விக்ரமுக்கு புரிந்தது. உடனே லம்போ அவனை விட்டுவிட்டு சோபாவுக்கு அடியில் விழுந்த மொபைலை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் விக்ரமுக்கு ராக்கெட் ராஜாவிடமிருந்து தொடர்ச்சியாக கால் வந்து கொண்டே இருந்தது. அதே சமயம் இங்கே 3rd ஃப்ளோரில் இருந்த ஹாலில் அஜய் கிருஷ்ணாவும் அவனது விசுவாசியுமான அசிஸ்டன்ட் ஆனந்தும் உட்கார்ந்து கொண்டிருக்க அஜய் கிருஷ்ணா தன் மனதில் இருந்ததையெல்லாம் அவனிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தான். என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ட்ராஜடியான சுச்சுவேஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனந்த். பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போயிருந்த என்னோட அப்பா என்ன ஆனாங்கன்னே தெரியல. என்னை சுற்றியும் என் தாத்தா சுந்தர் கிருஷ்ணாவை சுற்றியும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. ஆனால் கொலை பண்ணுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஒரு நாளும் நான் இந்த மாதிரி நினச்சி பார்த்ததே இல்லை. என் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த குடும்பத்தோட வாரிசுங்கிற பேரை இழந்து இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் வாழ்வேன் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் எப்படி கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்று மிகவும் வாடிப்போன குரலில் சொன்னான். உடனே ஆனந்த் அவனை பார்த்து, சார், விக்ரம் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக அவர் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார், நீங்கள் தைரியமாக இருங்க என்று சொன்னான். அது கேட்டு அஜய் கிருஷ்ணாவும் தலையாட்டியபடி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவர் தான் ஆனந்த். விக்ரம் எப்படியும் என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சி என்னோட மொத்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு என்று ஒரு பெருமூச்சு விட அப்போது திடீரென ஒரு உருவம் அவன் அருகில் வந்து உட்காருவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான். உடனே அஜய் கிருஷ்ணா கொஞ்சம் அதிர்ச்சியுடன், வம்சி, நீ எதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்க? ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு, தேவையில்லாம வந்து பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காத என்று கோபமாக சொன்னான். பாருடா, நான் வந்து உட்கார்ந்தாலே உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கா? இப்படி ஒரு பயந்தாங்குழியா இருந்தா உன் ஃபேமிலியே உன்னை விட்டுட்டு போகாம இருக்க போது. உன்ன மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை என்று சொன்னான் வம்சி. அஜய் கிருஷ்ணா கடுப்பாக உதட்டை கடித்து விட்டு, இப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வர்றதுக்குள்ள நீயே இங்கிருந்து வெளியே போயிட்டா உனக்கு நல்லது என்று சொன்னான். நீயே எதுக்கும் லாயக்கு இல்லாத ஒரு ஆளு, உன்னை பார்க்க எவன்டா வர போறான்? ஏதாச்சும் ஒரு மல்டி மில்லியனரை கரெக்ட் பண்ணி வச்சு ஓசிடி குடிக்கலான்னு வந்திருக்கியா என்று வம்சி சிரித்து கொண்டே கேட்க அவனுடைய வார்த்தைகள் அஜய் கிருஷ்ணாவின் பொறுமையை ரொம்பவே சோதித்தது. இவனெல்லாம் என்ன ஒரு ஜென்மம்? இவனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்னை டென்ஷன் பண்ற மாதிரியே மறுபடியும் பேசிட்டு இருக்கான். நான் இதை விக்ரமுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். அவர் வர்றதுக்கான டைமும் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இவன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு வர்ற கோபத்துக்கு இவன் மூஞ்சிலேயே பலார்னு அரைஞ்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலான்னு தோணுது. ஆனால் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணுனா பிரச்சனை எனக்கு தான். ஆனால் இந்த வம்சி நாயக் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டு வாரிசை பகிச்சுக்கிறது ரொம்பவே தப்பு. ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கிற எனக்கு இவனும் ஒரு பிரச்சனையாக வந்தான்னா அது இன்னமும் என்ன டென்ஷன் ஆக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் வம்சியை பார்த்து, இங்கே பாரு வம்சி, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து எந்திரிச்சு போ. நான் இங்கே வேற ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், ப்ளீஸ் என்று சொல்ல, என்னடா ரொம்ப ஓவராக சீனை போடுற? அப்படி எவன்டா உன்னை பார்க்க வர்றான்? நானும் இருந்து பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன ஐநா சபை மீட்டிங்கை பற்றியா பேச போகிறீங்க? என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. உனக்கு வேணும்னா நீ வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கோ என்று திமிராக சொன்னான் வம்சி. அஜய் கிருஷ்ணா அவனை எதுவும் செய்ய முடியாமல் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருந்தான். இன்னொரு புறம் லம்போ சோபாவுக்கு கீழிருந்த விக்ரமின் போனை எடுத்து கொடுத்தான்.
அதுவரைக்கும் ராக்கெட் ராஜாவின் கால் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்க ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்த விக்ரம் போனை அட்டன் செய்து, என்ன விஷயம் ராஜா, எதுக்கு இப்படி கண்டினியூஸா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்டான். ஆமா சார், சத்ரபதி ரோட்ல வச்சு யாரோ சில ஆளுங்க ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க என்று சொல்ல, எது பொண்ணை கடத்திட்டாங்களா, யார் அந்த பொண்ணு என்று விக்ரம் கேட்க, அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார், அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை என்று ராக்கெட் ராஜா சொல்ல கடுப்பான விக்ரம், இதை சொல்லதான் இத்தனை தடவை கால் பண்ணியா, யாரோ ஒரு பொண்ணை கடத்திட்டாங்கன்னு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, எனக்கு புரியலையே என்று கேட்டான். சார், அந்த பொண்ணை கடத்தும் போது கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க உங்களோட வைஃப் சுரபி, கூட இருந்த காரணத்துக்காக இவங்களையும் கடத்திட்டாங்க, இப்போ நீங்க உடனே வாங்க சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று சொன்னான் ராக்கெட் ராஜா. விக்ரம் அதிர்ச்சியுடன் போனை கட் செய்தான். மேலே 3வது மாடியில் அஜய் கிருஷ்ணா அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இன்னொரு புறம் சுரபி கடத்தப்பட்டிருக்கிறாள். 2 விஷயங்களில் எதை முதலில் பார்ப்பது என்று குழப்பம் அப்போது அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. நீண்ட நேரம் யோசித்தவன் தன் வருவதாக வாக்கு கொடுத்த அஜய் கிருஷ்ணாவை பார்ப்பதே தன்னுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அவன் இருக்கும் 3வது மாடியை நோக்கி நடந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.